பரத், எங்களுக்கு நம்ம காட்டை சுத்தி பார்க்க வந்து காட்டுல பயங்கரமா மாட்டிக்கிட்டோம் பரத். ஏதோ சத்தம்லாம் கேக்குது. ஆமாக்கா, இந்த இடத்தெல்லாம் பார்க்க அப்படிதான்க்கா இருக்கு, பயமா இருக்குக்கா. இங்க கண்டிப்பா ஏதோ அமானுஷ்ய சக்தி இருக்கு. நான் வேற ஆல்ரெடி பயத்துல தான் இருக்க ஜெனிஃபர், நீங்க வேற பயமுறுத்தாதீங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கே போக மாட்டோம் போல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாரும் கீழே பார்த்து வாங்க, பாம்பு இருக்கும். எல்லாரும் ஒன்னாவே இருங்க. நம்ம ஏற்கனவே பயத்துல இருக்கோம், அங்க வேற ஒரு அம்மா நிக்கிறாங்க. மனுஷனா பேயான்னு வேற தெரியலையே. அவங்களுக்கு கால் இருக்கான்னு பாருங்கக்கா. ஐயோ, இன்னைக்கு நம்ம கதை முடிய போதா? இங்கெல்லாம் தீய சக்தி நடமாடிக்கிட்டு இருக்கு, இங்கெல்லாம் வராதிங்க, பொழுது போயிட்டு வீட்டு பக்கம் போங்க. சரி சரிம்மா, நாங்க போறோம். நிக்காதீங்க, போய்கிட்டே இருங்க. ஹலோ, ஐயோ, பயப்படாதீங்க, நான் மனுஷன்தான். இங்கே தீய சக்தி இருக்கு, அதனால நீங்க இந்த காட்டை விட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. ஓகே ஓகே தம்பி, நாங்க இங்க இருந்து கிளம்புறோம். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த காட்டுல இருக்க கூடாது, வாங்க எல்லாம் போலாம். எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே காடாதான் இருக்கு. உங்க வீடு கூட இருக்குமா என்னன்னு தெரியலையே. கண்டிப்பா வீடு இருக்கும், வாங்க பார்க்கலாம். உங்க ஒரு வீடு தெரியுது, வாங்க சீக்கிரம் போலாம். யாராவது இருக்கீங்களா? இருக்கீங்களா? கதவு திறங்க. பயப்படாதீங்க, பேய் இல்ல, மனுஷன் தான். உள்ள வாங்க, உள்ள வந்து உட்காருங்க, வாங்க. ஏம்மா, என்னாச்சு? எல்லாம் ரொம்ப பயந்து போயிருக்கீங்களா? ஏன், என்னாச்சு உங்களுக்குலாம்? இல்லம்மா, நாங்க காட்டை சுத்தி பார்க்கலான்னு வந்தோம், காட்டுல மாட்டிக்கிட்டோம். அங்க நிறைய சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சுமா, அதான் ஏதாவது வீடு இருக்கான்னு பார்த்து நாங்க இங்க வந்தோம். 10 மணிக்கு மேலாச்சு, இந்த டைம்ல என்னம்மா படிக்கிறீங்க? அதுவாம்மா, நான் வேதவினா போட்டியில பைபிள் படிச்சுட்டு இருக்கேம்மா. உங்க வேதவினா போட்டியில 10 மணிக்கு மேல ஏன் பைபிள் படிக்க சொல்றாங்க? நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லைம்மா, பல வெளிநாடுலேருந்து வேதவினா போட்டியில் இணைந்து அவங்க வந்து எல்லாம் பரீட்சை தேர்வு எழுதிட்டு இருக்காங்க. அதனால நைட்டு 10 மணிக்கு வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் அனுப்பிடுவாங்க. நம்ம பகல் டைமில் நேரம் இல்லாதனால இப்போ நைட்லேயே நான் படித்து எழுதிடுவேன். நான் வேதம் படிச்சுட்டு இருக்கும்போது தான் நீங்கள் வந்தீங்க. ஓகேம்மா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது போல நீங்களும் வேதத்தை படிக்க ஆர்வமா இருந்தீங்கன்னா எங்க வேதவனா போட்டியில இணைச்சுக்கோங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.